தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு நடந்திருக்குது மதுரையில. அதுக்கு பேசி முடிச்ச உடனே வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து கண்டமானிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து குடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி தான். எலக்ஷன் அப்படின்னு சொல்றப்போ நம்மளுக்கு 2 பார்ட்டி தானே, டிஎம்கே, ஏடிஎம்கே. அந்த ஏடிஎம்கே தான் செகண்ட் பிக்கெஸ்ட் பார்ட்டி. பிகாஸ் இப்போ அவங்க போன எலக்ஷன்ல தோத்துட்டாங்க. அதனால செகண்ட் பிக்கெஸ்ட். மறுபடியும் அவங்க ஃபர்ஸ்ட் வருவாங்களா இல்லையா, வேற யார் ஃபர்ஸ்ட் வருவாங்கங்கிறதுக்கு தான் எலக்ஷன் இப்போ நடக்க போகுது அடுத்த வருஷம். ஸோ இப்போ அந்த செகண்ட் பிக்கெஸ்ட் பார்ட்டி இன் தமிழ்நாடு இன் டர்ம்ஸ் ஆஃப் வோட் ஷேர். இப்போ அப்படி இருக்கிறப்போ அந்த அலையன்ஸ் மொத்தமா. ஸோ இப்போ அவங்களோட ஹெட் வந்து ஏடிஎம்கே. அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து பிஜேபி கடுமையா போயிடுச்சு அப்படிங்கிறத வந்து விஜய் நேற்றுக்கு பேசுறப்போ மீன் பண்ணாங்க. அது இப்போ டைரக்டா அதோட ஹெட் யார், இப்போ அது யார் கைக்கு போயிடுச்சு பாத்தீங்கல்ல. அங்க இருக்கிற தொண்டர்கள்லாம் கஷ்டப்படுறாங்கன்னா அந்த யார் கையில இப்போ இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு வந்து ஏடிஎம்கேவோட ஹெட். அவங்க என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா, உங்களுக்கெல்லாம் புது கட்சி ஆரம்பிச்சு உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும்னா நீங்கெல்லாம் வந்து எங்களோட தலைவர்களை தேடுறீங்க. இது சாதாரண கட்சி கிடையாது. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா. அண்ணாவை வந்து 2 கட்சியும் சொல்லுவாங்க, டிஎம்கேவும் சொல்லுவாங்க, ஏடிஎம்கேவும் சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அந்த மாதிரி இத்தனை பேர் வந்து இறந்து போனதுக்கு அப்புறமா மக்களோட மனசுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்கள வந்து உங்களுக்கு உறவு கொண்டாடிட்டு ஓட்டா மாத்த பாக்குறீங்க. அதிமுக காரங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க, எப்படி பின்னாலும் ரெட்டைலைக்கு தானே ஓட்டு போடுவாங்க, அது எங்க மாறப்போகுது அந்த மாதிரி பேசிட்டு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, பார்ட்டி யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்குறாங்க, கட்சி யார் கையில் இருக்குங்கிறாங்க. ஒரு அரசியல் தலைவருக்கு இது கூடவா தெரியாது, கட்சி யார் கையில் இருக்குது, என் கையில் தான் இருக்குதுன்னு அவங்க இன்டெரக்டாக சொல்கிறாங்க. பேசிக்காக வந்து அது கட்சி யாருக்கு, இபிஎஸ்கா ஓபிஎஸ்கான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காம்படிஷன் போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் இப்போ கட்சி வந்து இபிஎஸோட கையில் இருக்குது, எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்குது. ஸோ அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து பிஜேபி அப்படிங்கிற ஆங்கிள் அவங்க விட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, கட்சி இப்போ யார் கையில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா, இது இபிஎஸோட என் கையில் தானே இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, எங்களோட லீடர்ஸை நீங்கள் ஹைஜாக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட அண்டர்டோன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் லீடர்ஸை ஹைஜாக் பண்ணி ஓட்டா மாற்றுறீங்க, ஆனால் அது கட்சி அவங்க உருவாக்கின கட்சி இதுதானே, நீங்கள் எப்படி ஹைஜாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு, ஏன் ஹைஜாக் பண்ணுங்கன்னு கேட்கல, பட் நீங்கள் ஹைஜாக் தான் பண்ணுறீங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி அவங்க மேக் பண்ணுறாங்க. கட்சி வந்து எங்ககிட்ட தான் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அதிமுக காரங்க என்னன்னாலும் அதை தாண்டி ஓட்டு போட மாட்டாங்க ரெட்டைலையை தாண்டி அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் வந்து அவங்களும் பேசியிருக்காங்க. ப்ளஸ் மல்டிபிள் ஏடிஎம்கே லீடர்ஸ் வந்து இந்த டோனில் தான் வெளியில் மொத்தமாக ஏடிஎம்கேவோட அவுட்லுக் வந்து இதுதான். இப்போ பிஜேபி சைடு வருவோம். பிஜேபி சைடு ஃபர்ஸ்ட் அண்ணாமலை. அவங்க அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் யாரை சொல்கிறாங்கன்னா, அவங்க பிஜேபி, டிஎம்கே வேற வேற பார்ட்டி. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎம்கே, பிஜேபி எல்லாம் தனித்தனி கட்சியாக இருந்தாலும் அவர் ஒரு சீஃப் மினிஸ்டர். ஸோ அவரை வந்து நான் அங்கிள், மாமா அப்படின்லாம் சொல்கிறது வந்து சரி கிடையாது. இப்போ அவருக்கு வந்து வயசு கம்மி கம்பேர் டு விஜயன் அண்ணாமலைனாக்கு. ஸோ அவர் சொல்கிறார், இப்போ நான் வந்து பதிலுக்கு இவரை வந்து பூமர்னு சொல்லலாமா, அப்படி சொன்னால் சரியாக இருக்குமா, அப்போ அப்படிலாம் பேசக்கூடாது, இங்கே எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுக்கணும் பாலிடிக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காட்டமான விமர்சனத்தை தான் வந்து எடுத்து அண்ணாமலை என்ன வச்சுருக்காங்க. அண்ட் அடுத்து கமல்ஹாசன் அவர்கள், அவங்க வந்து ஒரு ஏர்போர்ட்டில் நினைக்கிறேன் வெளியே வர்றப்போ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சினிமாவில் ரிட்டையர் ஆகி கலெக்ஷன்லாம் கம்மியாகிற நேரத்தில் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வருவாங்க, நான் அந்த மாதிரி வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டர் தான் யாரோ ஒருத்தங்க வந்து தேவையில்லாமல் கமல் கிட்ட கேட்டிருக்காங்க. அது கமல் சார் வந்து, ஏன்னா இவர் ஸ்டேஜில் வந்து அவர் யாரை பற்றி சொன்னார்னு யாருக்குமே தெரியாது. பட் அவங்க அங்கே போய் கரெக்டாக கமல் சார் கிட்ட கேட்டோன்னா அவர் வந்து கொஞ்சம் சுதாரிப்பாக ஒரு என்ன பதில் சொல்லிட்டாருன்னா, அவர் யாரை சொன்னார்னு சொன்னாங்களா, பேர் ஏதாவது சொன்னாங்களா, இப்போ சொல்லலை. அட்ரஸே இல்லாமல் வந்த லெட்டருக்கு நான் ஏன் ரிப்ளை பண்ணணும், அப்போ வந்து அது யாரையும் பேரையும் சொல்லாமல் தான் வந்து விமர்சனம் வருது, அது என்னை பற்றினு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்கன்னு அவர் நீட்டாக ஒரு கேள்வி கேட்டு அதுலேருந்து போயிட்டார். ஆக்சுவலாக 1000 சொன்னாலும் எனக்கு வந்து கமல்ஹாசன் சார் வந்து அந்த மொமெண்ட்டில் அவர் கொடுக்குற ரிப்ளை இருக்குல்ல, அது நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி அவங்க கொஞ்சம் சுற்றினாலும் ஆக்சுவலாக அதில் செம மீனிங் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்டாலெலாம் ரீல்ஸ் போட்டு அது புரியலம்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது வந்து செம அனாலஜி. யோசிச்சு பாருங்களேன், அவங்க யாரோ ஒருத்தங்களை தானே விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதை சொல்கிற பியூட்டி இருக்குல்ல. லெட்டர் எனக்காக வந்துச்சு, வரல, அப்போ என் பேரை சொல்லலை, அப்போ யாருக்கும் அந்த லெட்டருக்கு நான் ஏன் ரிப்ளை பண்ணுற மேட்ரு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கொஞ்சம் நீட்டாக ஹேண்டில் பண்ணாங்க. அப்புறம் டிஎம்டிகே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்டிகே ஒரு கட்சியோட தலைவர்களை இன்னொரு கட்சியை வந்து எடுத்து உரிமை கொண்டாடுறாங்கன்னா அந்த கட்சி பயங்கரமாக கோவப்படுவாங்க, சண்டைக்கு வருவாங்க. நேத்திக்கு மீட்டிங்கில் வந்து விஜயகாந்தோட பேரை வந்து பயங்கரமாக விஜயனா யூஸ் பண்ணாங்க. ஆனால் டிஎம்டிக்கு வந்து அது ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. மேபி இட்ஸ் அ சைன் ஆஃப் அலையன்ஸ், ஐ டோன்ட் நோ. ஜென்ரலாக இப்படி தான் அப்படிலாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சுன்னா நடக்கும். அவங்க வந்து இல்லை தம்பி தானே, எங்களோட தம்பி தானே, அவர் சொல்லட்டும், அதில் என்ன இருக்குது, கேப்டனோட 17 படம் வந்து அவங்க அப்பா பண்ணியிருக்காங்க, எல்லா சின்ன வயசு விஜயகாந்தாவும் விஜய் தான் நடிச்சிருக்காங்க, ஸோ எங்கள் தம்பி தான், ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு இருக்காங்க. ஸோ டிஎம்டிகே வந்து கொஞ்சம் ப்ரோ ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. மீதி எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணியிருக்காங்க.